from Salem and I am third year mechatronics. ஸோ சிவகார்த்திகேயன் நம்ம கூட இருக்காரு. ஷார்ட்டாக நம்ம எஸ்கேன்னு சொல்லுவோம். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் இருக்கு உங்களுக்கு கீழே இருக்கும்போது வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னேன், மேக்ஸிமம் சொல்லிட்டேன். அது ஆல்ரெடி கற்றுக் கொடுத்தேன். ஓகே, அது மேலே போகுது. இது எவ்வளோ உயரத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச். சரியா? இங்கே வந்து என்ன எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும்? பொட்டன்ஷியல். ஏன் பொட்டன்ஷியல் மேக்ஸிமம்? ஹெச் வந்து மேக்ஸிமமாக இருக்கனால தான். சரியா? ஏன் இங்கே வந்து பி மேக்ஸிமமாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நேரடியாக அப்படின்னு போகும்போது எவ்வளோ உயரத்துக்கு போகணும்னு கண்டுபிடிக்கும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவல் அப்படின்னு இது பண்ணணும். மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஏற்கனவே சால்வ் பண்ணோம். ஸோ இது மேக்ஸ்ன்றோம், நம்ம ரெண்டு மேக்ஸ்னு இதில் அடி வெட்டு குத்து. அப்போ v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. அது எவ்வளோ தூரம் வெலாசிட்டி கேட்குறாங்க, அது என்ன வெலாசிட்டியில் போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் 2gh போட்டால் கிடச்சிடும். இப்போ 2 × 9.81 போட்டோம் வச்சுக்கேன், எவ்வளோ 18 வரும். 4.42 ரூட் h அப்ராக்சிமேட். h வந்து 100 கொடுத்தாங்கன்னா ஆன்சர் வந்து 44.2 அப்படின்னு போட்டுருவோம். சரியா? அதெல்லாம் கால்குலேஷன் இது பண்ண மாட்டோம். தம் ரூலில் 2 × 9.81 ரூட் h ரெடியாக வச்சுருப்போம். 4.42. அப்போ h வந்து 100 அப்படி தான் வழக்கம். h 100 தான் கொடுப்பாங்க. அப்போ 100 ரூட் எடுத்தால் 10 ஆகும். 10 இருக்குன்னா 44.2. இல்லை இது வேறு மாதிரி இருக்குன்னா எவ்வளோ உயரம் போகும் அப்படின்னு கேட்பாங்க. அதிகபட்சம் எவ்வளோ உயரம் போகும்? அப்போ d²/2. சரி, v வந்து 9.81 கொடுத்துருவாங்க. v வந்து 9.81னா அப்போ கீழே ஒரு 9.81 இருக்குது, அது அடிப்பட்டு போயிடும். மேலே ஒரு 9.81 9.81 v2 போட்டால் 4.9 வரும். 4.9 வரும். ஸோ இது வந்து நல்ல ஃபேமஸான கொஸ்டின். எவ்வளோ ஹைட்டு போகும், எவ்வளோ வெலாசிட்டி போகும். இது வந்து நேராக தூக்கி போடுறோம். எப்படி தூக்கி போடுறோம்? இப்படி தூக்கி போட்டு ஒரு கேட்ச் பிடிக்கும். சரியா? நம்ம பால் கேட்ச் பிடிக்க நல்லா ஒரு 2 வாட்டி மேலே ரைட்டெல்லாம் போடுவாங்க. சரி, அவள் போகும்போது இப்போ அந்த வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டியில் போகுதுன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ உயரத்துக்கு போகுன்றது கண்டுபிடிக்கும். இந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குறது. இது வந்து வெர்டிக்கல் மோஷன். இது வந்து வெர்டிக்கல் மோஷனில் இப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் மோஷனில் இதே வெர்டிக்கல் மோஷன் இல்லாமல் ப்ரொஜெக்டைல் மோஷன்னா இப்போ நம்ம தனியாக பால் வச்சு விளையாட்டு வச்சுக்க. இப்போ கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாலை கிரிக்கெட் விளையாடாங்கன்னா எவனும் வரலாம் வச்சுக்க. நம்ம கையில் பால் இருக்குது, அவனுக்கு வர வரைக்கும் அவனுக்கு மேலே ஒரு கோவத்தெல்லாம் பால்ல பாலை தூக்கி போட்டு கேட்ச் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம். என்ன இவங்க கூப்பிட்டா ஒருத்தம் கூட வரமாட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் யாராச்சும் வந்து கூட வந்துட்டா வச்சுக்க. நம்ம என்ன பண்ணுவோம்? த்ரோ. அங்கேருந்து நீ த்ரோ போடுவேன், நான் இங்கே கேட்ச், அப்புறம் இங்கேருந்து த்ரோ போடுவேன், கேட்ச். இந்த மாதிரி தூக்கி எரியது பேர் அதான் ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ராக்கெட் எரியறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ராக்கெட்டை இங்கேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் யூஸ் பண்ணுறது. அப்படி போகும்போது ராக்கெட் மோஷன் வந்து எப்படி ஆகும்னா இங்கேருந்து இப்படி போகும். ஸோ இப்படி போகும்போது ரெண்டு காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்கும். இது யூன்ற வெலாசிட்டியில் போனால் தூக்கிட்டு போகிற காம்போனன்ட் பேர் u sin θ. இன்னொன்று வந்து படுக்க வைக்கிற காம்போனன்ட் பேர் u cos θ. ஒருத்தன் 2 காம்போனன்ட்டாக இருக்குது. ஒருத்தன் வந்து ஏய் படுறா அப்படின்வான், ஒருத்தன் பறக்க வைப்பான், இன்னொருத்தன் படுக்க வைப்பான். சரியா? ப்ரொஜெக்டைல் மோஷனில் 2 காம்போனன்ட் இருக்குது. ஒருத்தன் பறக்க வைப்பான், இன்னொருத்தன் படுக்க வைக்கிற காம்போனன்ட் பேர் cos θ, u cos காம்போனன்ட். பறக்க வைக்கிற காம்போனன்ட் பேர் u sin θ. ப்ரொஜெக்டைல் மோஷனில் வந்து ஹைட் கண்டுபிடிச்சிங்க. நம்ம வழக்கமாக ஹைட்டுக்கு ஃபார்முலா இருக்குது. ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா? h = d²/2g. அங்கே பறக்கிற காம்போனன்ட் இது u sin θ. b க்கு பதிலாக u sin θ போட்டால் u² sin² θ/2g. இதான் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனோட ஹைட். எவ்வளோ ஹைட் போகும், எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் போகும்ன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம என்ன பறக்கிற காம்போனன்ட் இருக்கும். ஏன் பறக்கிற காம்போனன்ட்? ஒரு பறக்கிற காம்போனன்ட் u sin θ பறக்க வைக்குது, u cos θ படுக்க வைக்குது. இம்பார்ட்டன்ட் அசம்ப்ஷன் இன் ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னன்னா u cos θ இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அது வந்து இம்பார்ட்டன்ட் அசம்ப்ஷன் இன் ப்ரொஜெக்டைல் மோஷன். சரி, அது நோட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தூரம் இவன் போகிறான் அப்படின்றது இது தேவை. இது எவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா போகும்போது தூரம் கண்டுபிடிக்கணும். x = velocity into time taken அப்படி சொல்லுவாங்க. இப்போ டைம் டேக்கன் கண்டுபிடிப்போம். இப்போ இவன் மேலே போகிறான்ல, மேலே இப்போ வெர்டிக்கல் மோஷன் தூக்கி போட்டோம்ல, வெர்டிக்கல் மோஷன் டைம் டேக்கன் பார்த்தோன்னா டைம் டேக்கன் = மேலே போகிறதுக்கு இது வந்து வெலாசிட்டி v வெலாசிட்டியில் போகிறானா v/g மேலே போகிறதுக்கு. டைம் டு ரைஸ் வந்து v/g. டைம் டு ஃபால் வந்து அதுவும் v/g தான். டைம் டு ரைஸும் அதே தான், டைம் டு ஃபாலும் அதே தான். சரியா? டைம் டு ஃபாலும் அதே தான். அப்போ டோட்டல் டைம் எவ்வளோ?
வெர்டிகல் மோஷனில் டோட்டல் டைம் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் T1 plus T2. ஆமாம் போகிறதுக்கு v by g வரதுக்கு v by g அப்போ டோட்டல் 2v by g வெர்டிகல் மோஷனில் டைம் கேட்டாங்கன்னா 2v by g ஸோ இங்கே ப்ரொஜெக்டட் மோஷனில் டைம் கேட்குறாங்க v should be replaced by u sin theta sin theta தான் sin theta பறக்க வைக்கிறான் சரியா 2u sin theta by g டைம் டேக்கன் கேட்டாங்க இப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணி கத்துறேன் சரியா இது மேபி இதுவும் கேட்கலாம் எக்ஸாமில் அதுவும் கேட்கலாம் இப்போ இந்த வெர்டிகல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இங்கே இது இதான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க இது பேர் அந்த டிஸ்டன்ஸ் பேர் டோட்டல் டிஸ்டன்ஸ் பேர் எங்கே எரியிறோமோ போய் விடுற தூரம் வந்து இடைப்பட்ட தூரம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க ரேஞ்ச் வந்து v வந்து பார்த்தீங்கன்னா u cos theta இங்கே u cos theta வரும் டைம் வந்து 2u sin theta by g அப்போ u பெருக்குனா u ஸ்கொயர் 2 sin theta cos theta என்ன வரும் sin 2 theta by g இதான் ரேஞ்சுக்கான ஃபார்ம் u ஸ்கொயர் sin 2 theta by g ரேஞ்சுனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் அதான் இந்த ப்ரொஜெக்டட் மோஷன் மேக்ஸிமம் ரேஞ்சு கேட்குறாங்க மேக்ஸிமம் ரேஞ்சுனா sin 2 theta வேல்யூ என்ன வந்துடும் 1 ஆகிடும் அப்போ ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் பை g sin 2 theta equal to 1 னா அப்போ sin 2 theta equal to sin 90 அப்போ 2 theta equal to 90 theta equal to sin 2 theta equal to sin 90 ஏன் sin 90 போடுறோம் ஏன்னா sin 90 தான் 1 trigonometric component வந்து மேக்ஸிமம் வந்து 1 அப்போ sin அடிச்சுனா 2 theta equal to 90 degree கோரஸ் வரணும் 2 theta equal to 90 னா ஸோ இது கேட்பாங்க முக்கியமான கொஸ்டின் அட் வாட் ஆங்கிள் மேக்ஸிமம் ரேஞ்ச் அக்கர் அப்போ கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க 45 அவ்வளோதான் கோரஸாவே எல்லாருமே சொல்லும்போது எல்லாருமே 45 டிகிரி சொல்லும்போது நீங்கள் 40 டிகிரி சொல்லிட்டுருக்கீங்க உனக்கு ஃபஸ்ட்டு தூக்கம் கலையும் நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தூங்கிடுவேன் சரியா மேக்ஸிமம் ரேஞ்ச் எந்த ஆங்கிள் நடக்கும் 40 மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன sin u ஸ்கொயர் பை g சரியா ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன u square sin theta by t டைமுக்கு ஃபார்முலா என்ன ஹைட்டுக்கு மேக்ஸிமம் ஹைட் அட்டைனுக்கு ஃபார்முலா என்ன அவ்வளோதான் இந்த 5 ஃபார்முலா ப்ரொஜெக்டட் மோஷன் இருக்கு இப்போ என்னன்னா பேரலா வெர்டிகல் மோஷனும் கற்றுக்கிட்டோம் ப்ரொஜெக்டட் மோஷன் கற்றுக்கிட்டோம் ஒரே கல்லில் 2 மாங்காய் சரி கற்றுக் கொடுத்த சிவகார்த்திக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம்